தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட். புருஷன் இந்த படத்தோடைய இயக்குனர் சுந்தர் சி அவர்கள். இந்த படத்தோடைய ஹீரோவா விஷால், இந்த படத்தோடைய ஹீரோயினா தமன்னா, இந்த படத்துல காமெடியனா யோகி பாபு அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரா ஹிப் ஹாப் தமிழா இருக்காருன்றது நம்ம அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங் ப்ராசஸ பிப்ரவரி 3வது வாரத்திலருந்து ஆரம்பிக்கலாம்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா, பிரேக்கே இல்லாம இந்த படத்தோடைய ஷூட்டிங் போணுன்ற மாதிரியும் சுந்தர் சி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இயக்குனர் விஷ்ணு எடவனுடைய இயக்கத்துல ஹாய் அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஹீரோவா கவின், இந்த படத்தோட ஹீரோயினா நயன்தாரா இருக்காங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் ப்ராசஸ் உடைய ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களாம். இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த படம் ஓவராலா முடிஞ்சிரும்ன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஹரிஷ் கல்யாண் அடுத்து இயக்குனர் தமிழ் பிரபா இயக்கத்துல தான் நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் தமிழ் பிரபா அவர்களை பத்தி சொல்லணும்னா சார்பேட்டா பரம்பரை, ப்ளூ ஸ்டார் போன்ற படங்களுக்கு கதை எழுதியிருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயிலர் பார்ட் 2 இந்த படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் மும்பைல நடக்க போகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த படத்துல ஷாருக் கான் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிக்க போறாரு. அந்த போர்ஷன மும்பைல போய் ஷூட் பண்ண இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் அங்க போறாருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் ரீசெண்டா கருப்பு படத்த ஓவராலா பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த படத்தோட ஃபைனல் அவுட் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல இந்த படத்த ஃபேன்ஸ் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண போறாங்கன்றத ரொம்ப அழகான ஒரு ட்வீட் மூலியமா சொல்லியிருக்காரு. சிரஞ்சீவி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் அதாவது பார்த்தீங்கன்னா 158வது படத்துல மோகன்லால் அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுக்காக மோகன்லால் அவர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம் பேசியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் சிரஞ்சீவியோடைய பையன் ராம் சரண் இப்ப பேடின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்ட 30ஆம் தேதி ஏப்ரல் மாசம் லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்து மேலயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டைரக்டர் நிதிஷ் திவாரியோட இயக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் தான் ராமாயணா. இந்த படத்தோட ஹீரோவா ரன்பீர் கபூர் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோயினா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய வில்லனா யாஷ் அவர்கள் நடிக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிக்கிறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அவரு எப்படிப்பட்ட கேரக்டர்ல நடிக்கிறார்னா, இந்த படத்துடைய கதையே ராமாயணம் தான். அதன் காரணமா ராமாயணத்துல விபீஷணன் அப்படின்ற கேரக்டர் பயங்கர இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிக்கிறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில இத பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் அந்த டீம் மெம்பர்ஸ் சொல்லப் போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. சியான் 63 இந்த படத்தோடைய டைரக்டரா ஒரு புதுமுக இயக்குனர் தான் இருக்க போறார்ன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இப்ப இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா 3 பிஹெச்கே படத்துடைய மியூசிக் டைரக்டரான அமிர்த் ராம்நாத் தான் இந்த படத்துக்கான மியூசிக்கும் பண்ண போறாராம். அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா ரெடி ஆகிட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இயக்குனர் ராஜ்முருகன் அவர்கள் ரீசென்ட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜப்பான் படத்த பொறுத்தவரைக்கும் நான் இந்த படத்தோட கதைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படமா எழுதல. ஒரு 8 எபிசோடு எழுதியிருந்தேன். இது ஒரு வெப் சீரிஸா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வெப் சீரிஸ்ல நெறைய கேரக்டர்ஸ் வருது. அதன் காரணமா ஒரு ஹைப்பர் லிங்க் வெப் சீரிஸா இந்த கதைய நான் எழுதி முடிச்சிருந்தேன். கார்த்தி சார் இத கேட்டுட்டு ரொம்பவே புடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் பண்றேன்னு சொன்னாரு. இவ்ளோ பெரிய ஒரு ஹீரோ இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்றாருன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வெப் சீரிஸோடைய புரொடக்ஷன் கம்பெனியா எஸ்.ஆர். பிரபு சார் இருந்தாரு. அப்போ அவரு சொன்னாரு, இந்த வெப் சீரிஸ படமா மாத்தி பண்ணலாமேன்னு. அந்த ஐடியாவ நான் பண்ணது தான் அந்த படத்துடைய மிஸ்டேக்கா மாறிடுச்சு அப்படின்றத ரீசென்ட் டைம்ஸ்ல அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சிவகுமார் முருகேசனுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அடுத்த படம் பண்ண போறாருன்ற அப்டேட்லாம் நம்ம குடுத்துருந்தோம். இப்போ கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா சந்தோஷ் நாராயணன் ஒர்க் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இத பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில வரப்போகுது. பிரபாஸோடைய நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் ஸ்பிரிட் அண்ட் மகேஷ் பாபுவோடைய நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் வாரணாசி. இந்த 2 படமுமே அடுத்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீமுமே இந்த டேட்ல பயங்கர குறியா இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 2மே பெரிய படம். எந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல நெறைய நம்பர்ஸ் பண்ணுதுன்னு. ரவி மோகனுடைய நடிப்புல கராத்தே பாபு அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருந்தது. இந்த படத்துடைய ஓவரால் ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சாம். இந்த படத்துடைய ரிலீஸ இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க.